இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தற்காப்பு படை சொத்துக்களை கொள்முதல் செய்யும் செயல்முறை வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். நாட்டின் தற்காப்பு படை சொத்துக்களை கொள்முதல் செய்யும் செயல்முறை வெளிப்படையாக, விவேகமாக மற்றும் உண்மையான தேவைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு கொள்முதலிலும் முன்னுரிமை வரிசை, தற்போதைய தேவைகள் மற்றும் மலேசிய ஆயுதப்படையின் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். மாறாக முகவர்கள் அல்லது வெளி நிறுவனங்களால் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று அவர் கூறினார். இந்த கொள்முதல் முறை சரி செய்யப்பட வேண்டும். என்ன வாங்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பவன் அல்ல. அதுதான் ஏடிஎம்மின் நிபுணத்துவ பகுதி. இருப்பினும் கொள்முதல் முன்னுரிமைகள் தேவைகள் மற்றும் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். முகவர்கள், வெளி நிறுவனங்கள் அல்லது அரசியல்வாதிகளால் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று அன்வார் கூறினார். சபாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நேற்று சண்டகானில் உள்ள அரசு மலேசிய கடற்படையில் நடைபெற்ற விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவ்வாறு தெரிவித்தார். இனிதே தொடங்கியது 19வது இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா. அஸ்தி எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க இயக்கத்தின் இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 19ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது. தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் கற்றல் திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 2 நாட்களுக்கு நடத்தப்படும் இப்போட்டிக்கான முதல் நாள் நேற்று இனிதே தொடக்கம் கண்டது. செராஸ் IMBI மாநாட்டு மையத்தில் நேற்று தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெறும் இவ்விழாவில் ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்து 70 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 350 மாணவர்கள் பங்கேற்பதாக அதன் ஏற்பாட்டு குழு தெரிவித்தது. அதோடு அறிவியல் புத்தாக்க போட்டிகளில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை பெற்று வரும் நிலையில் இத்தகைய அனுபவங்கள் அவர்களை எதிர்காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஈடுபடுத்துவதற்கு தூண்டுதலாக அமையும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். எங்களின் முதல் வெற்றிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் வழங்கும் தன்னம்பிக்கை முதன்மை காரணமாக இருக்கின்றது. அவர்களை தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழங்கும் ஆதரவு. எனவே இவ்விழா 19 ஆண்டு காலமாக நடைபெறுவதால் இதனை ஓர் அங்கீகரிக்கப்பட்ட போட்டியாக அனைவரும் பார்க்கின்றனர். ஆகையால் இவ்விழாவில் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் என்றார் நிகழ்ச்சியின் இயக்குனர் சுபாஷ் கிருஷ்ணன். வெறுப்புணர்வை தூண்டும் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாட்டை சீரழித்து மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டும் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாட்டின் மாறாக தலைமைத்துவம் நம்பிக்கையோடும் நல்லாட்சியோடும் நிர்வகிக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களுக்கு நினைவூட்டினார். எனவே மக்கள் எப்போதும் தங்களின் நலனை பாதுகாக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர அதிகாரத்தால் லாபம் ஈட்டும் நோக்கத்தை கொண்டவர்களை அல்ல என்றும் அவர் கூறினார். இங்கேயும் அங்கேயும் திருடும் தலைவர்களை பற்றி நாம் அதிகம் கேள்விப்படுகிறோம். அத்தகைய கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும். நமக்கு உறுதியான நடவடிக்கை தேவை. சில நேரங்களில் அவர்களே ஒரு காலத்தில் பணக்கார தலைவர்களாக இருந்தனர், பெரிய திட்டங்களை வென்றனர், ஆனால் இன்னும் மற்றவர்கள் மீது கோபமாக இருந்தனர். அவ்வாறு இருக்கக்கூடாது. நிலைமையை சரி செய்ய உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்று அன்வார் தெரிவித்தார். சண்டகான் கடல்சார் மண்டல வளாகத்தில் நடைபெற்ற வீரா மடானி பயணம் மற்றும் மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனத்தின் 20ஆம் ஆண்டு விழாவில் உரையாற்றிய பிரதமர் அதனை கூறினார். மேலும் நாட்டின் தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து பேசிய அவர் அது தொடர்பான கசிவுகள், வீண் விரயம் மற்றும் ஊழல் ஆகியவற்றில் அரசாங்கம் சமரசம் காணாது என்றும் குறிப்பிட்டார். 2 மாணவிகளின் உயர்கல்வி வாய்ப்பு நனவானது. உயர்கல்வியில் பயில விரும்பும் மாணவர்களுக்கு வறுமை தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக B40 பிரிவை சேர்ந்த 15 மாணவர்களை பொது பல்கலைக்கழகங்களில் சேர்ப்பது உள்ளிட்ட அவர்களுக்கான தொடக்க கட்ட உதவிகள் கிடைப்பது தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜமரி அப்துல் காதிரிடம் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதன் பலனாக மலேசியா புத்ரா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் மேற்கல்வியை தொடர்வதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ள நாகதேவி மற்றும் நாகராணி ஆகிய 2 மாணவிகளை அப்பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் இணைந்து லிங்கேஸ்வரனும் சென்று நேரடியாக சந்தித்தார். அவ்விரு சகோதரிகளும் வசதி குறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நடுக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அவர்களின் தந்தையால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அப்பாவை முழு நேரமாக பராமரித்துக் கொள்வதால் தாயாராலும் வேலைக்கு செல்ல முடியவில்லை.
சூழ்நிலை ஒருபுறம் இருந்தாலும் கல்வியில் சிறந்த தேர்ச்சியை பெற வேண்டும் என்ற தங்களின் கனவிற்காக வெளிப்புற ஆதரவை அவர்கள் தேடத் தொடங்கியதாக செனட்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். இருவருக்கும் கணக்கியல் துறையில் பயில வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முன்னேற்பாடாக அவர்களுக்கு 1500 ரிங்கெட் வழங்கப்பட்டது என்று அவர் கூறினார். கண்ட இடங்களில் சிறிய குப்பைகளை வீசுபவருக்கான தண்டனை அடுத்த ஆண்டு அமல். கண்ட இடங்களில் சிறிய குப்பைகளை வீசும் தனிநபருக்கு எதிரான தண்டனையாக 6 மாத காலத்திற்குள் 12 மணி நேரத்திற்கு மேற்போகாத சமூக சேவை உத்தரவுகள் பிறப்பிப்பது அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். சுற்றுச்சூழல் தூய்மை தொடர்பிலான விழிப்புணர்வை அதிகரிக்கவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கூர் மிங் தெரிவித்தார். இந்த உத்தரவை ஒரே நாளில் நிறைவேற்றுவதா அல்லது மணி நேர காலத்திற்கு ஏற்ப பல பிரிவுகளாக பிரிக்கப்படுவதா என்பது குறித்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் முடிவை பொறுத்தது என்று அவர் கூறினார். சிகரெட் துண்டுகள், பெட்டிகள், நெகிழி உள்ளிட்ட சிறிய குப்பைகளை வீசும் எந்தவொரு நபருக்கும் பிபிடி அபராதம் மட்டும் இன்றி சமூக சேவை உத்தரவின் தண்டனையை நிறைவேற்றும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுவார்கள். குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்கள் வீதிகளை பெருக்கவும், கால்வாய்களை சுத்தம் செய்யவும், கழிவறைகளை சுத்தம் செய்யவும் 12 மணி நேரம் சிறப்பு சீருடை அணிய அழைக்கப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று நெகிரி செம்பிலான் போர்ட் டிக்சனில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு உலக தூய்மைப்படுத்தும் தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான மலேசியா தூய்மைப்படுத்தும் தினத்தின் தொடக்க விழாவில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். சுமூகமாக நடைபெறும் புடி மடானி ரோன் 95 திட்டம். போலீஸ் மற்றும் ராணுவ படையை உட்படுத்திய புடி மடானி ரோன் 95 அமலாக்க திட்டம் எந்த பிரச்சனையும் இன்றி சுமூகமாக நடைபெற்றதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் கூறியுள்ளார். புடி 95 திட்டத்தை அமல்படுத்துவதற்காக பெட்ரோல் நிலையங்களும் அதன் செயல்முறையும் எத்தகையில் உள்ளது என்பதை பரிசோதிக்கும் ஒரு முயற்சியாக இந்த முதல் நாள் அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்பு ஒரு நாளைக்கு 1000 இருந்தது. 5 நாட்களுக்கு 5000. இப்போது அது 13,632 ஆகிவிட்டது. மக்கள் இந்த விழிப்புணர்வை அறிந்திருப்பது நல்லது. மேலும் பயன்படுத்த செல்லுபடியாகும் மை கார்டு அட்டையை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருப்பது நல்லது என்றார் அவர். சண்டகானில் ஜாலான் பெகாராவில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் புடி 95 திட்டத்தின் செயல்பாட்டை பார்வையிட்ட பின்னர் ஸ்ரீ சைஃபுதீன் செய்தியாளர்களை சந்தித்தார். மலேசியர்கள் மட்டுமே பலன் அடைவதை உறுதி செய்வதற்கு இத்திட்டம் முக்கியமானது என்று அவர் கூறினார். புடி 95 ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கும் நடவடிக்கை கணிசமாக உயர்வு. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி புடி 95 எனப்படும் புடி மடானி ரோன் 95 திட்டத்தை அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கும் நடவடிக்கையில் 53 விழுக்காடு அதிகரிப்பை சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே பதிவு செய்துள்ளது. அறிவிப்புக்கு முன்பு ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பு தினசரி சராசரி சுமார் 17,000 இருந்த நிலையில் புடி 95 அறிவிப்புக்கு பின்னர் ஒரு நாள் ஒன்றுக்கு 26,000 உயர்ந்திருப்பதாக ஜேபிஜே தலைமை இயக்குநர் ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். பதிவுகளின் அடிப்படையில் செப்டம்பர் 23ஆம் தேதி மொத்தம் 23,125 பேர் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்திருப்பதாகவும் செப்டம்பர் 24ஆம் தேதி 0.15 விழுக்காடு அதிகரித்து 23,160 பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 25ஆம் தேதி 45.6 விழுக்காடு உயர்வு கண்டு 33,714 பரிவர்த்தனைகள் ஜேபிஜே பாஸ் மலேசியா மற்றும் மைஇஜி வழி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் விவரித்தார். பெருந்துயரமாக மாறிய விஜயின் கரூர் பிரசார கூட்டம். உயிரிழந்த 31 பேர்களில் 16 பெண்கள், 6 குழந்தைகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் கரூரில் மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது. பின்னர் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். பின்னர் உயிர் பலி 31 அதிகரித்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி யாரும் உயிரிழக்கவில்லை. மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே அவர்களின் உயிர் பிரிந்தது. சடலமாக கொண்டு வரப்பட்டது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களில் 16 பெண்கள், 6 குழந்தைகள் என தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே உயிரிழப்பு 40 தாண்டியதாக
அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.